தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி அவர் போல, ரஜினி கமல் அவர் போல, விஜய் அஜித்குமார் அவருக்கும் தமிழ் சினிமாவில் போட்டியா இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த போட்டி இருந்ததோ இல்லையோ, ஆனா அவங்க ரசிகர்கள் கடும் போட்டியா கருதிட்டு இருந்தாங்க. இதனால விஜய் அவருக்கு எதிராக அஜித் அவரோட ரசிகர்களும், அஜித் அவருக்கு எதிராக விஜய் அவரோட ரசிகர்களும் எப்பவுமே கொடி பிடிக்கிறது உண்டு. ஆனா விஜய் அவர் அஜித்குமார் அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒருத்தர் இது வரைக்கும் எந்த இடத்துல விமர்சிச்சு பேசினது இல்ல. நண்பர் விஜய் அவரு அப்படின்னு தான் அஜித் அவரும் சொல்லுவாரு, அஜித் அவரையும் நண்பர் அப்படின்னு சொல்லிதான் விஜய் அவரும் சொல்லுவாரு. அந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளயும் அந்த நட்பு இருந்துட்டே இருக்கு. அதே போல சமீபத்துல பிரச்சாரத்துல கூட விஜய் அவர் அஜித் அவரை பத்தி பேசி இருப்பாரு. அதே போல ஷாலினி அவங்களுக்கும் விஜய் அவருக்கும் காதல் நமக்கு மரியாதை படத்துல நல்லாவே நட்பு ஏற்பட்டுச்சு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அந்த நட்பு எப்பவும் குறையவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலைகள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர் அரசியலுக்கு வந்ததும் விஜய் எடுத்து பிடிக்க அஜித் அவர் கடுப்பயிற்சி செய்திருப்பார் அப்படின்னும், ஆனா அவர் பாட்டுக்கு ஆண்டு கணக்குல இப்ப கார் ரேஸ்ல பங்கேற்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பிடிச்ச விஷயத்தை தான் அவர் பார்க்க இருக்காரு. இந்த நிலையில ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட இயக்கத்துல நடிகர் அஜித்குமார் நடிக்கிற படம் AK64. இந்த படத்துல ஒரு முக்கிய கேரக்டர்ல நடிக்க ஒரு சீனியர் நடிகர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர் கமிட் செய்யப்பட்டு இருக்காரு. ஆனா அந்த நடிகர் சமீப காலமா அரசியல் களத்துல இருக்க நடிகர் விஜய் அவர் குறித்து தாறுமாறா விமர்சித்து விஜய் அவரை பேசிக்கிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்ச நடிகர் அஜித் அவர் உடனடியா இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கிட்ட இனி அந்த படத்துல இவரை நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரா. விஜய் குறித்து மட்டமா பேசியிருக்காரு. AK சந்தோஷப்படாம இப்படி தன்னோட படத்துல இருந்து கலட்டி விட்டுட்டாரே அப்படின்னு அந்த சீனியர் நடிகரும் இப்ப அப்செட் ஆகி இருக்காராம். என்னுடைய நண்பர் விஜய இழிவா பேசுற ஒருத்தர் என் படத்துல நடிக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். அந்த நடிகரை என் படத்துல நடிக்க வச்சா எனக்கு தானே கெட்ட பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதனால அந்த சீனியர் நடிகரை வெளியேற்றி இருக்காராம் நடிகர் அஜித்குமார் அவரும். அந்த சீனியர் நடிகர் வேற யாரும் இல்ல, மேடை ஏறினால் என்னமா கண்ணுன்னு டைலாக் பேசி நக்கலா பேசுற நடிகர் தான், அதாவது சத்யராஜ் அவர்களை தான் சொல்றாங்க. இப்ப சத்யராஜ் அவர்கள் தான் நிறைய இடங்கள்ல இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காராம். அதனால அவரைத்தான் இப்படி நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. எது எப்படியோ அஜித் அவர்கள் இப்படி சொன்னாரா என்னங்கிறது தெரியல. இப்ப ரொம்ப வேகமா இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வெளியாகிட்டு வரதுனால ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நிறைய போட்டி இருக்குன்னு ரசிகர்களுக்குள்ளயும் அவ்வளவு போட்டிகள் இருக்கு இல்லையா, அதனாலதான் அவங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.